ஜாக்கி டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜாக்கி ஷேக்கர். நம்மோடு இணைந்து வாக்கிங்கில் வந்திருக்காங்க. ரைட். ஒரு அற்புதமான கவிதை ஒன்று வாசித்தேன். அந்த வீடியோ வந்தது, அது படிச்சுருக்கேன். அதுக்கப்புறம் சில கவிதைகள் எங்கடா அது அப்படின்றதுக்குள்ள டமாவும் காணாமல் போயிடும் சில கவிதைகள். ஸோ அந்த மாதிரி தான் வந்து அந்த கவிதை வந்து இருந்துச்சு, திடீர்னு காணாமல் போயிடுச்சு. படித்தது ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்ட்டு. கவிஞர் வெயில் அவர்கள் வந்து ஏதோ ஒரு இலக்கிய விழாவில் கவிதையை வந்து வாசிந்தார். அது வந்து இன்ஸ்டாகிராமில் அது வந்து ஃபார்வர்ட் ஆகி வந்திருந்தது. ரொம்ப நல்லா இருந்துச்சு. சரி, இதை முன்வைத்து ஒரு ஒரு விஷயம் பேசலாமே அப்படின்னு முடிவு பண்ணோம். ஸோ புரிந்து கொள்ளுங்கள். காதலில் சொற்கள் வெறும் சொற்கள் தான். ஓகே. காதலில் உடல் ஒரு பரிசு பொருள், அதை ஒருபொழுதும் கேட்டு பெறாதீர்கள். அதாவது காதல்ல வந்து கவிதையோ அல்லது மற்ற விஷயங்களோ அல்லது பேச்சுக்களோ வெறும் சொற்கள் தான். அது அதை வந்து நீங்க கற்பனையில ஏத்திக்கிட்டு நீங்களா ஒரு எண்ண ஓட்டத்துல சிக்கி அழிஞ்சு போவாதீங்க. அன்னைக்கு கூட நீ அதை சொன்னல, அன்னைக்கு நீ அதை வந்து நம்ம 2 பேரும் இருந்து சேர்ந்து போலான்னு சொன்னல, அது எப்படி நீ வந்து இன்னைக்கு வந்து விட்டுட்ட? அப்ப அன்னைக்கு சொன்னல, அப்ப அது பொய்யா? இப்படிலாம் வந்து ரொம்ப இல்லை. இது ஒன்று இருக்கு ஜாக்கி. அது கூட இன்னொன்று யோசிச்சு பார்த்தீங்கன்னா, நிறைய நம்ம வந்து அதாவது நிறைய அதை வந்து ப்ராமிசஸா எடுத்துப்போம். புரியுதா உங்களுக்கு? அதே மாதிரி இந்த காதலில் வெறும் சொற்கள் தான்ங்கிறது நீங்க எப்படி யோசிச்சு பாருங்க. ஒருவேளை ஒருதலை காதலா இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அது பேசுறதெல்லாமே எடுத்து வச்சுக்குவான். பேசுறதெல்லாம் வேற எடுத்து வச்சுக்குவான். வந்து அன்னைக்கு அதை சொன்னியே, இன்னைக்கு இதை சொன்னியே, அன்னைக்கு மட்டும் இனிச்சுதா, இன்னைக்கு மட்டும் கசக்குதா அப்படின்னுவான். அது ஒண்ணு. அதே மாதிரி காதல்ல இருக்கும் பொழுது நீங்க நிறைய வார்த்தைகள் பேசுவீங்க, உங்களையும் அறியாமல். அந்த மயக்கத்துல நிறைய பேசிடுவீங்க. மேடம், நிறைய இல்ல நான் நிறைய பேசியிருக்கேன்னு தான் நானும் சொல்றேன். நிறைய பேசிடுவோம். அப்ப அதுல வந்து இன்னொன்னு உண்மைத்தன்மையும் பெருசா இருக்காது. நீங்கள் காதலிக்கும் பொழுது அவங்களை நீங்க மகிழ்விக்கணும். உதாரணத்துக்கு இப்ப நாங்க 2 பேரும் காதலிச்சிட்டு இருக்கோம். மகிழ்விக்கணும்னா எப்படி மேடம்? ஹாப்பி ஆக்கணும் அவங்களை. ஹாப்பி ஆக்கிறதுக்காக நம்ம என்ன வேணாலும் பேசலாம் இல்லையா மேடம்? என்ன வேணாலும் பேசுவாங்கன்ற, என்ன வேணாலும் பேசுவாங்க. ரைட். ஸோ யோசிச்சு பார்த்தீங்கன்னா, இப்போ நானும் இவங்களும் வந்து ஒரு தடவை வந்து ஃபஸ்ட்டு நான் எங்கள் 2 பேரையும் நான் இவங்களை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் ஒரு பஸ்ஸில் போகிறோம். பஸ்ஸில் போகிறப்ப பார்த்தீங்கன்னா பஸ்ஸில் யாருமே இல்லை, நாங்கள் 2 பேரும் தான் இருந்தோம், வேற யாருமே இல்லை பஸ்ஸில். ஸோ உடனே இவங்க என்ன சொன்னாங்க, பார்த்தல நம்ம 2 பேருக்காக நான் தான் வந்து வேற யாருமே வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டேன், அதனாலதான் பஸ்ல யாருமே இல்ல அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அது ஒரு உருட்டு தான். இல்ல உருட்டு, அதுக்குதான் அதை நான் சொல்ல வந்தேன். கரெக்ட் தான். அந்த உருட்டை கொஞ்சம் நான் கரெக்டா சொல்லிடுறேன். பஸ்ல வந்து ஹாய் ஹாய் ஹாய். Now you have to say hi. Hi. Thanks, man. Going on YouTube. Yeah, he's a YouTuber, so. Yes. His YouTube channel is Jackie TV. What's it called? JCKIE. Can you type it in? Jackie Cinemas Protocol. Yeah. Nice place. Yes, really. This is my luxury house. Okay. Cinemas Protocol. They. This is the one. I'll subscribe to you. Oh, thank you. Anyway, you've got to subscribe now. Thank you, man. Thank you so much. Thank you. Bye-bye. Bye-bye, guys. So, அப்ப நீங்க சொல்ல அந்த உருட்டை கரெக்டா சொல்லிடுங்க. அந்த உருட்டு ஒன்றும் சிம்பிள் உருட்டு தான். நான் என்ன சொன்னேன், பஸ்ஸில் நான் ஏறுற நேரம் இந்த உருகில போய் பக்கத்தில் உட்காரோம்ல, சேம் லைக். ஆனால் என்னென்னா நான் ஒரு உருட்டு, அற்புதமான உருட்டு தான் உருட்டினேன். பஸ்ஸில் ஏறணுமே யாருமே இல்லை, நாங்கள் 2 பேரும் தான் இருக்கோம். உடனே நான் சொன்னேன், இவங்க கேட்டாங்க என்ன பஸ்ஸில் யாருமே இல்லை அப்படின்னாங்க. இல்லை, நம்ம போகிறப்ப யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்றதுக்காக எல்லா டிக்கெட்டும் நானே எடுத்துகிட்டு யாரையும் ஏற வேணான்னு சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே அடுத்தது கேஎன்பேட்டை ஸ்டாப் வந்துடுச்சு, பாரிப்பம் ஸ்டாப் வந்துடுச்சு. தப்பான ஒரு 3 ஏறிச்சு. அவன் என்ன ஒரு மாதிரி கேவலமாக பார்த்தான்னு வச்சுக்கோங்களேன். கேவலமாக லவ்வில் கேவலமாக பார்க்குறதெல்லாம் வந்து சகஜமாக எடுத்துக்கணும். அது வந்து
அது வந்து அதாவது நிறைய அம்பு விடுறோம்னு வச்சுக்கோங்களேன், அங்கே நிறைய ஒன்று புஸ்க்கு போவோம், அஸ்க்கு போவோம், அதனால நம்ம வந்து கவலைப்படவே கூடாது. இல்லை, அதுக்கு தான் நான் இதை சொல்ல வந்தேன். நீங்க இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ல இப்ப கேட்குற எனக்குமே தெரியும் அது போய் தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா பஸ்ஸில் அன்னைக்கு எனக்காக தான் டிக்கெட்டே எடுத்தேன்னு சொன்னேன். அன்னைக்கே பார்த்தா அன்னைக்கே நீ தெரியும் ஒரு பொய் புழுவின்ட்டு 10 பேர் ஏறினானுங்க அதுக்கப்புறம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அதுக்குதான் அது வந்து காதலில் வெறும் சொற்கள் தான். இது ஒண்ணு. இன்னொன்னு வந்து புரிந்து கொள்ளுங்கள். அது வந்து கவிஞர் வெயில் வந்து அதை மிக அழகாக வந்து சொல்றாரு, புரிஞ்சுக்காங்க. அது வந்து வெறும் சொற்கள், அவ்வளவுதான். நீங்க வந்து அதை வந்து 20 ரூபா ஸ்டாம்ப் பேப்பர்லயோ இல்ல 100 ரூபா ஸ்டாம்ப் பேப்பர்லயோ 1 லட்ச ரூபா ஸ்டாம்ப் பேப்பர்லயோ எழுதி கையெழுத்து போட்டு பத்திரப்பதிவு அலுவலகத்துல பண்ற மாதிரியோ ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல வந்து பண்ற மாதிரியோ அது பண்ணப்படல. இதுல இன்னொரு விஷயம், பெரிய விஷயம் இருக்கு ஜாக்கி. இப்ப யாழினியோடைய வீடியோ அது கூட லிங்க்ல கமெண்ட்ல கொடுக்க சொல்றேன் நான் ஜாக்கி. அந்த வீடியோ என்னன்னா men are from Mars, women are from Venus அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஏன் அதை சொல்றேன் அப்படின்னா, இந்த இடத்துக்கு பொருந்துற மாதிரியான ஒரு புக் அது. ஆண்கள் எப்பவுமே எதையுமே சொல்றதை ஞாபகம் வச்சுக்கவே மாட்டாங்க. ஆமா மேடம், உண்மையிலே மேடம் அதுதான் அவங்களுடைய ஒரே குறிக்கோள். ஆமா ஆமா மேடம், அதாவது இலக்கு அடையணும், அதாவது கோல் போடுறது மட்டும்தான் அவங்களுடைய ஒரே குறிக்கோள். அந்த பொண்ணை அசத்துறது, காதலில் வந்து அந்த பொண்ணை வந்து கவுக்குறது, அந்த பொண்ணை வந்து ரசிக்க வைக்கிறது, அந்த பொண்ணு வந்து நம்மளோட இருக்கணும்னு நினைக்கிறது, உலக மாத்திக்கிறது. அவ்வளவுதான் அவங்களோட ஒரே. அவனை வந்து டிபெண்டா அவனை கூட்டு வர அளவுக்கு மாத்துறது. தள்ளி விட்டேன்னு வச்சுக்கோங்களேன், கேஸ் ஆயிருமே. எங்க எல்லா இடத்துலயும் கேமரா இருக்குன்னு பாக்குறேன். சரி, அதுதான் வெளில இனிமேல் அவுடோர் தான் எல்லாமே, எல்லா ஷாட்டும் அவுடோர் தான், இண்டோரே கிடையாது. சரியா? அதுதான். அண்ட் இன்னொரு விஷயம் ஜாக்கி, சிரிச்சுக்கிட்டே நான் அடிச்சேன்னா எவனும் நம்பவே மாட்டான். தெரியும் மேடம், இங்க வந்து மை லவ்ன்றானுங்க, என் பொண்டாடி என் கண்ணு எதிர்க்க. ஆமா மேடம், என் கண்ணு எதிர்க்க என் பொண்டாடி வந்து மை லவ்ன்றானுங்க, டார்லிங்ன்றானுங்க. இதெல்லாம் நம்ம ஊர்ல தான் உடனே சந்தேக லிஸ்ட்ல போட்டுருவானுங்க, அன்னைக்கும் சிரிச்சுக்கிட்டே அடிச்சோம் அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்ப என்ன சொல்லிட்டு இருந்தேன்னா, அப்ப எல்லா வார்த்தைகளையுமே ஆண்கள் ஞாபகம் வச்சுக்கிறதே கிடையாது. பெண்கள் வந்து என்னன்னா பயங்கரமா நீங்க பேசுறத வச்சுதான் பெண்கள் வந்து அது மேல ஃபீல் ஆகிறதே, அந்த விஷயத்துல ஃபீல் ஆகிறதே அதை வச்சுதான். அப்படி இருக்கும் பொழுது என்ன பண்ண மேடம் அது தெரியல சார், செரி மாதிரி இருக்கு. ஆனா தின்ன எங்காவது ஆதாம் ஏவாள் மாதிரி மாறிடணும்னு வர பயமா இருக்கு மேடம். தக்காளி கூட இப்படிதான் சார் இருக்கும், ஏதோ வைன் டொமேட்டோன்னு சொல்லுவாங்க, அதுவா கூட இருக்கலாம். தெரியல, என்னவோ பார்த்தேன், திடீர்னு பழத்தை பார்த்துமே நின்ட்டேன். அதுதான். சரி போலாம், சொல்லுங்க. ஸோ அதனாலதான் அதை சொல்ல வந்தேன். அப்ப அவங்கள பொறுத்த வரைக்கும் அது வெறும் சொற்கள். ஆனா நீங்க விமனை பொறுத்த வரைக்கும் என்னன்னா ஒரு வார்த்தையும் இட் இஸ் a கமிட்மெண்ட். ஓகே. ஆனா அதை ஆண் நீங்க காப்பாத்துறானான்னு பாத்தீங்கன்னா 10 பைசா காப்பாற்ற மாட்டாத. ஓ, நமக்கு தெரியும். நம்ம காலேஜ் படிக்கும்போது புக் எல்லாம் அவங்க தான் தூக்கிட்டே வருவாங்க. திடீர்னு பார்த்தா இப்போ இவனுங்களை தான் நம்மளும் சேர்த்து தூக்கிட்டு போற மாதிரி இருக்கும். நான் டிபெண்டா வந்து எல்லாருமே தூக்கிட்டு இருக்கேன். அதாவது வெளியே கத்தால காலை தூக்கி மேலே போடுன்றதுக்கே வந்து டிபெண்டா கூட்டு வந்திருக்கேன் பொண்டாட்டின்னு இந்த ஊருக்கு வந்த அப்புறம் தான் எனக்கே தெரிஞ்சுது. புரியுதுங்களா? ஸோ அதனால இட்ஸ் ஓகே, ஃபைன், ரைட். ஸோ அப்படி இருக்கிறப்ப இது என்ன சொல்றது, அதனாலதான் நான் சொல்ல வந்தேன், ஆணை பொறுத்த வரைக்கும், முக்கியமாக ஆணை பொறுத்த வரைக்கும் புரிந்து கொள்ளுங்கள், காதலில் சொற்கள் வெறும் சொற்கள் தான். அவங்களுக்கு அது வந்து 2 பேருக்குமே, அதாவது புரிந்து கொள்ளுங்க ஜாக்கி. ஆணை பொறுத்தவரை அது சொற்கள் வெறும் சொற்கள் தாங்கிறத, அது எங்க அது ஹிட் ஆகும்னா, என்ன லவ் பண்றேன்னு சொன்னா இப்ப இல்லங்கிற அப்ப மட்டும்தான் ஹிட் ஆகும். ஆனா பெண்களை பொறுத்த வரைக்கும் நீங்க நல்லா யோசிச்சு பாத்தீங்கன்னா எல்லா இடங்கள்லயுமே அது வந்து வெளில வரும். எல்லா இடங்கள்லயுமே அது ஞாபகம் வச்சுக்கப்படும். அதனாலதான் வந்து அது ரொம்ப நல்ல வரியா இருந்தது. ஏன்னா ஒரு சின்ன வரி, அது நீங்க யோசிச்சு அதை பொருத்தி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய இடங்களுக்கு அது பொருந்தும். நிறைய விஷயங்களுக்கு வந்து ஓ மை காட் ஆமா இல்ல அப்படிங்கறது உங்களுக்கு தோணுன்றதுக்காக சொல்ல வரேன். எங்க அம்மா வந்து ரொம்ப நல்லவங்க, எத்தனை ஆண்டு சொல்லியிருப்பாங்க கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி. வந்து பார்த்தா தானே தெரியும் மாமியார் குடும்பம். நிறைய விஷயங்கள் இப்போ வந்து பொண்ணு சொல்லியிருக்கோம், உன்னை தவிர்த்து எனக்கு வேற யாரையும் வந்து என் லைஃப்ல பிடிக்கவே பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு. பட் அந்த அதர் ஹேண்ட் எப்படி சொல்றது, அவளை தவிர்த்து இப்ப என் தம்பி எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அப்படியா மேடம்? மாதிரியான விஷயங்களுக்கும் வந்து அது பொருந்தும் இல்லைன்னு சொல்ல வரேன். ஸோ அதுக்குதான் வந்து இது சொற்கள் வெறும் சொற்கள் தான்ங்கிறது அப்படிங்கிற மாதிரி பயங்கர ஒரு வா அப்படிங்கிற மாதிரி இருந்தது எனக்கு. ஓகே, அதுதான் நான் சொல்ல வந்தேன். அதுல வந்து எனக்கு வந்து இன்னொன்னு ரொம்ப பிடிச்ச விஷயம் புரிந்து கொள்ளுங்கள்.
அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணு, அதுதான் இங்க முக்கியம். தனமாக நம்பாதே. விதி படத்துல கூட வந்து மேட்டர் பண்றதுக்கு முன்னாடி வந்து அவர் என்னென்னோ பேசுவார், அதெல்லாம் சொல்லுவாங்க. அப்போ அவர் சொல்லுவார், நீ அன்னைக்கு பேசுனதெல்லாம் அப்படின்னுவாரு, காதல்ல அது இதுன்னு பேசி ஏதாவது ஒன்று ஓலா விட வேண்டியது தானே, அதெல்லாம் நீ அப்படியே எடுத்துக்குவியா அப்படின்ற மாதிரி ஒரு கேட்பாரு விதி படத்துல. அது ஆமா, அது ஒண்ணு. அதே மாதிரி இன்னொரு ஒண்ணு, இப்ப நீங்க பேசும்போது யோசிச்சு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த புரிந்து கொள்ளுதல் அப்படின்ற மாதிரி அவர் ரொம்ப ஈஸியா சொல்லிட்டாரு கவிஞர். புரிந்து கொள்ளுங்கள், காதலில் வெறும் சொற்கள் தான். அவராலே அதை அக்செப்ட் பண்ண முடியாது. ஆமா, ஏன்னா அது எப்படி சொற்கள் ஆகும்? அதுதான் நீங்க வாழ்க்கையாவே வாழ்ந்திருப்பீங்க. புத்திக்கு தெரியுது, மனசுக்கு தெரியலையே சார், மொமெண்ட் தான் அதெல்லாம். ஆனா ஃபைனலைஸ்டா வந்து போகும்போது அவன் என்ன சொல்லியிருப்பான்னா, சில ஒருதலை காதல்கள்லாம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம், அவன் கமிட்டே கொடுத்துருக்க மாட்டான். ஆமா, ஆனா அமைதியாவே இருக்கிறான்றதுக்காக நம்ம அக்செப்டபிள் ஆயிடுதுன்னு நம்ம நினைச்ச கூடாதுன்றது அங்க வரக்கூடிய விஷயம். புரியுதுங்களா? அதுக்காக தான் அவர் என்ன சொல்றாருன்னா, புரிந்து கொள்ளுங்கள், காதலில் சொற்கள் வெறும் சொற்கள் தான். அது வந்து 20 ரூபா ஸ்டாம்ப் 100 ரூபா ஸ்டாம்ப் மாதிரி இல்லை, புரிஞ்சுக்கோங்க. அதை விட இன்னொன்று என்னன்னா, என்ன சொன்னாரு அடுத்தது தானே சார், ஒரு நிமிஷம் பாருங்க, டக்குன்னு நீங்க கேட்டோடனே ஸ்ட்ரைக் ஆயிட்டேன். அடுத்தது வந்து என்னன்னா, காதலில் உடல் ஒரு பரிசு பொருள், அதை ஒருபொழுதும் கேட்டு பெறாதீர்கள். இருக்கிறதுலே அதாவது ஒன் ஆஃப் த ஃபண்டாஸ்டிக் லைன் பை வெயில் அப்படின்னா அது இதுதான். பாப்பமா என்னை வச்சுக்க பாப்பமான்னு கெஞ்சக்கூடாதுன்றார். அதேதான். அதை விட அது வந்து ஒரு கிஃப்ட்டு. நீ வந்து எனக்கு வந்து February 1 எனக்கு வந்து பர்த்டே, எனக்கு எப்போ கிஃப்ட் கொடுப்ப, என்ன கொடுப்ப அப்படின்னு கேட்டால் அதில் என்ன வந்து ஒரு சுவாரஸ்யமோ ஒரு அழகான ஒரு விஷயமோ அதில் இருக்க போது சொல்லுங்க? கண்டிப்பாக அதில் ஒன்றும் கிடையாது. 10 பைசா கிடையாது. ஓகே, கிஃப்ட்ன்றது அது உள்ளார்ந்து ஒரு சர்ப்ரைஸாக என்ன ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஒரு நட்பு ரீதியாகவோ இல்லை காதல் ரீதியாகவோ எதுவோ அது வந்து ஒரு கிஃப்ட் வந்து கொடுக்கப்படுற ஒரு விஷயம். அது எல்லாத்த விட பெரிய விஷயம். பரிசு பொருள் என்பது நான் கொடுப்பது, நான் உணர்ந்து இவனுக்கு நான் மகிழ்ந்து, நான் அதனை உணர்ந்து மகிழ்ந்து நான் ஒரு பொருளை என்னவளுக்கான ஒரு விஷயமாக நான் கொடுக்கிறது. அதுதான் வந்து கிஃப்ட். ஓகே, பேரு கிஃப்ட் கிடையாது. அதை வந்து கெஞ்சி கேட்கறதும் கிஃப்ட் இல்ல, கெஞ்சி கேட்கறது மனத்தணுன்றாரு. ஆமாமா, அது நிறைய பேர் அதை கெஞ்சி கேட்பாங்க, என்ன பண்ண போறோம். இது வந்து பெண்கள்கிட்ட இருக்கு, ஆண்கள்கிட்ட இருக்கும். நம்ம விருப்பமானவங்க கிட்ட வந்து எனக்கு வந்து இந்த இதுக்கு வந்து எனக்கு கிஃப்ட் எனக்கு கிஃப்ட் கொடு, அதாவது எனக்கு இந்த பொருள் பிடிச்சிருக்கு, என்ன நீ எனக்கு வாங்கி கொடு அப்படின்னு சொல்றது கூட ஒரு கட்டத்தில் ஏத்துக்கலாம் மேடம். ஆனா எனக்கு வந்து கிஃப்ட் கொடுன்னு சொல்றது வந்து ஒரு மாதிரி அசூவையா இருக்கும். இல்ல சார், கிஃப்ட் கொடுன்னு சொல்றது ஒரு வகையான அசூவை. கிஃப்ட் கொடுக்கற அளவுக்கு உன்னை நீ தகுதிப்படுத்திக்கணும். சும்மா குடுத்துருவாளா சுகுமாரின்ற மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன் மேடம். அதுல பரிசு பொருளை வாங்குறதுக்கு நானும் தலையால தள்ளி குடிச்சிருக்கேன் மேடம். நிறைய பேர் பப்பா கேட்டு போயிட்டாரு மேடம். ஐ மீன் கிஃப்ட் கொடுக்காம போயிட்டாங்கன்னு சொல்ல வந்தேன் மேடம், வேற ஒன்றும் இல்லை. ஓகே, ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. இப்போ ஆப்போசிட்ல வேற நிறைய பேர் போறாங்க, அடிக்கவும் முடியல. எக்ஸாக்ட்லி. சரி, காப்பாற்றிருக்குள்ள டார்லிங்டன் நகரத்திலே நான் நடந்து வந்து கொண்டிருக்கிறேன். சரி, இதுல இன்னொரு விஷயம் என்ன சொல்ல வந்தேன்னா, ஒரு இது சொல்லணும். இது ஒரு பார்க்கு, இந்த கடந்து வந்துட்டாங்க வந்து இந்த வீடியோல லெஃப்ட்ல போனீங்கன்னா ஒரு காலேஜ் ஒன்று வரும். ஆக்சுவலி அந்த காலேஜ் இருக்கே, அந்த காலேஜ் ஒரு இங்கிலாந்து காலேஜ் எப்படி இருக்கும்ன்றத அது காமிச்சுது. அதை விட பார்க் வந்து உட்காந்தீங்கன்னா நேரம் போறதே தெரியாது. அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். சரி, இப்ப இந்த விஷயத்துக்கு வந்துடுறேன். ஒரு ரீசெண்டா ஒரு ரீல்ஸ் ஒண்ணு பார்த்தேன். அதுல வந்து அவர் ரொம்ப அழகா சொல்லுவாரு, வாழ்க்கையில நீங்க எதை வேணா கேட்டு பெற்ற முடியும். கவர்மெண்ட் வந்து உடை, இருப்பிடம், உணவு இதெல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல கவர்மெண்டே ஃப்ரீயா தந்துருவாங்க. ஆனா நீ ஏதாவது சுத்த கழுவிணும். செக்ஸ் வந்து நீங்க ஃப்ரீயாலாம் வாங்கிட முடியாது. செக்ஸ் சொல்றேன் சரியா? இல்ல நிறைய பேர் அதுக்கும் கவர்மெண்ட் வந்தா நல்லா இருக்கும்னு நினைப்பானுங்க மேடம். அந்த மாதிரி சொல்லிடுறேன். ஏன் அவர் அதை சொல்றாருன்னா, எல்லாமே தேவைகள் தானே. ஓகே, நம்மளுடைய தேவைகள் எல்லாமே வந்து பூர்த்தி பண்ணப்படும். உதாரணத்திற்கு வந்து இது எல்லாமே தேவை தானே. உணவு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் நமக்கு.
இந்த மாதிரி தேவைகள் எல்லாமே ரொம்ப ஈஸியா கிடைச்சிரும். ஓகே. இப்போ உதாரணத்துக்கு பாருங்க, அதனாலதான் பிச்சைக்காரன் நிறைய இருக்கான். போய் பிச்சை எடுத்துருவான். ஆமா 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 10 நாள் சாப்பிடலாமா அப்படின்றது ரொம்ப ஈஸி. ஆனா அம்மா அவர் சொல்லுவாரு, அதை அப்படியே சொல்றேன் நானு. ஆமாமா, இல்ல அந்த ரீல்ஸ் நானும் பார்த்தேன். அதாவது மத்ததெல்லாம் வந்து ஈஸியா கேட்டுடலாம், இதை கேட்ட முடியுமா? இதை கேட்ட முடியுமா? அதுக்காக தான் அவர் சொன்னாரு, காதல்ல உடல் ஒரு பரிசு பொருள், அதை கேட்டு பெறாதீர்கள். ஓகேவா? அதாவது நீங்க வந்து சிவராத்திரி ஜும் சக் அப்படின்னு நீங்க வந்து ஸ்டெப்பு தான் எடுக்கணும். அவங்க மெழுகுவத்தி ஏத்திக்கிட்டு ஒத்த ஃபிளீட்ல ஸ்லீவ்லெஸ்ல அப்படி வந்தா லக்கு. அதேதான். இல்ல போர்வை போத்தின்னு தூங்கினா ஒண்ணும் பண்ண முடியாதுன்றதுதான் ஒரு விஷயம் இருக்கு ஜாக்கே. மேடம், அது நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இதையும் செகண்ட் இதையும் அப்படியே நீங்க வந்து ஒரு மாதிரி கனெக்டிங் த டாட்ஸ் மாதிரி. ஓகே. அதாவது ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாருன்னா, புரிந்து கொள்ளுங்கள், காதலில் சொற்கள் வெறும் சொற்கள் தான். எஸ். அதே மாதிரி காதலில் உடல் ஒரு பரிசு பொருள், ஒரு பொழுதும் கேட்டு பெறாதீர்கள். இப்ப நீங்க இது ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணி பாருங்க. அவன் 1000 சொல்லுவான். ஓகே. சொல்லிட்டு அம்மா இன்னைக்கு நம்ம வந்து ஓயோல ரூம் புக் பண்ணிடலாம்னு கேட்டான்னா, அப்படி கேட்டு பெறான்னா கொடுத்துறாதீங்க. ஏன் மேடம், ரூம் தானே புக் பண்றாங்க, அதுக்கு என்ன மேடம் அதுல என்ன பிரச்சனை சொல்லுங்க? ரூம் எதுக்கு புக் பண்ணுவாங்கன்றது எல்லாருக்குமே சாமி கும்பிட. ஓஹோ. ஓகே. உங்களுக்கு ஓயோல ரூம் புக் பண்ணா என்ன பண்ணுவாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு மேடம். எனக்கு அதுவே பெரிய சந்தோஷம் தான். தூக்கி அடிச்சிருவோம். சரியா? சோ இல்ல, இது நீங்க கனெக்ட் பண்ணி பாத்தீங்கன்னா, இத நம்பி அப்படியே எத்தனை பெண்கள் வந்து அடுத்த கட்டத்துக்கு போறாங்க அப்படிங்கறது இருக்குல்ல. நீங்க அப்படி யோசிச்சு பாத்தீங்கன்னா உண்மைதான். சோ உடல் வந்து அது வந்து எவ்வளவு ஒரு இம்பார்ட்டன்ட். முக்கியமா வந்து நான் அடிக்கடி சொல்லும்போது ஜாக்கி கூட சொல்லுவாங்க, அது எவ்வளவு முக்கியமான ஒரு பொருள் அப்படிங்கறத வந்து யாழினிக்கு சொல்லி கொடுத்துடணும் அப்படின்ட்டு. சோ கண்டவனுக்கு ஒரு gift அதேதான் கொடுக்குறீங்கன்னா அது ரொம்ப வேல்யூவா இருக்கும். எஸ், அந்த டிசர்வ் அதுக்கு தகுதியானவனா இருக்கணும். அதாவது நம்ம வீட்டுல அப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய டவரா செட் வரும். எங்க கல்யாணத்துக்கு போனாலும் எங்க அப்பா டவரா செட் கிஃப்ட் கொடுப்பாரு. உண்மையான ஒரு விஷயம் அது. ஏன்னா இங்க ஒரு 10 டவரா செட் வந்திருக்கும், அதுல ஒரு டவரா செட் எடுத்து அவனுக்கு கொடுத்துறது. ஓகே. ஓகேங்களா? அதே மாதிரி கிளாக்கு கொடுக்கறது. ஆயிடுச்சு பாருங்க, 6:35 ஆக போகுது. 6:35 இப்ப போனா கரெக்டா இருக்கு. ஏன்னா அவளை பிக் பண்ணி அப்படியே இருக்கட்டும். சும்மா அவ்வளோ நேரம் என்னால் நடந்து பேசுறதுக்கா அப்படி சொல்றது பேசுறதுக்கா சொல்லுங்க. ஸோ இதுல முக்கியமான ஒரு விஷயமா யோசிச்சிங்கன்னா, ஓகே, அதுதான் கிஃப்ட்டுக்கு அவங்க இதை நம்ம ஊர்ல நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வந்து வேணாத ஒன்று கொண்டு போய் யாருக்காவது கொடுப்போம். பிடிக்காதவங்களுக்கு இதை நான் யூஸே பண்றது இல்லை, இதை எடுத்துன்னு போய் கொடுப்போம். ஆனா அதேதான். ஆனா உங்களுடைய உடல் வந்து அப்படி கிடையாது இல்லையா? இது எனக்கு வேணாம், நீங்க யார்கிட்ட கொடுக்க போறீங்க? வேணாத ஒரு பொருளா கொடுக்கற பரிசு பொருள் கிடையாது அது. உடலை வந்து கிட்டார் மாதிரி மீட்டினவங்கிட்ட தானே கொடுக்கறது. சும்மா வச்சு சாமி கும்பிட்றவங்கிட்ட எவ்வளோ கொடுக்க முடியுமா? வந்தா வேற கேமரால தெரியவே இல்லை. மேடம், ஆனா பின்னாடியே வந்து பின்னாடியே போகணும், அடிச்சு திரும்ப கூடாது. ஸோ அது இன்னொரு ஒரு பெரிய விஷயம். அதே மாதிரி கொடுக்குறவங்க யாருங்கிறத பொறுத்து இருக்கு. இப்ப வந்து நான் எப்படி சொன்னேன்னா, நமக்கு பிடிக்காத ஒரு பொருளை தூக்கி கொடுக்குறோன்ற ஒரு விஷயத்த சொன்னேன். அதே ஆப்போசிட்டா யோசிச்சு பாருங்க. ரொம்ப பிடித்த பொருள் ஒருத்தவங்கள்ட்ட கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஓ இதுவா அடப்போ அப்படின்னு தூக்கி போட்டான்னு வச்சுக்கேன். இது மாதிரி நிறைய கிஃப்ட்டை பார்த்துருக்கேன், நிறைய கிஃப்ட் அவுத்து பார்த்துருக்கேன்னாலே முடிஞ்சு போச்சு இல்லை? அப்போ அந்த கிஃப்ட்டுக்கு வேல்யூவே இல்லாமல் போயிடும்ல. ஐயோ என்ன பண்றதுன்னே தெரியல இன்னைக்கு. ஸோ இல்ல, நீங்க யோசிச்சு பார்த்தா அதை ஆராதிக்கிறவர்கள்கிட்டயும் அதை அதற்கான மரியாதை கொடுப்பவர்களிடம் அதற்கான மரியாதையை கொடுப்பவர்களிடம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. கிஃப்ட் யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஒன்ஸ் யூஸ்டு பொருள் கிடையாது அது. காலமெல்லாம் ஷோகேஸ்ல வச்சு பாத்துக்கிற மாதிரி, காலமெல்லாம் அது முகத்துல முழிக்கிற மாதிரி, காலமெல்லாம் அதுக்கு சாமி கும்பிடுற மாதிரி. அதற்கான அதான் நீங்க சொன்ன மாதிரி தன்னை ஆராதிக்கிற ஒரு விஷயத்திற்கு தான் அந்த கிஃப்ட் போகணும்னு சொல்லுவோம்ல, அதற்கு தான் அது உடல் வந்து ஒரு பரிசு பொருள். கேட்டு பெறாதீர்கள்ங்கிறது வந்து கேட்டு பெறாதீர்கள்ங்கிறது ஆணுக்கு சொல்ற மாதிரியும் இருக்கு, பெண்ணுக்கு சொல்ற மாதிரியும் இருக்கு. ஆனா ஆண் தான் நிறைய ஆணுக்கு தான் நிறைய இருக்கும். ஏன்னா இது வந்து சேஃப்டி தெரியும். ஏன்னா அதுக்கடுத்து வயிற்றுல ஒப்பிட்டு போயிடுவான், அதுக்கப்புறம் பிரசவ வாழ நிற்கும், வீட்டுல செருப்பா கைட்டு அடிப்பாங்க. ஆணுக்கு தான் அது வந்து ஆணுக்கு தான் பிரச்சனையே கிடையாது. மாட்டம் மேச்சமா போட்டோமான்னு போயிட்டே இருப்பான்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதனால வந்து பெண்ணுக்கான பிரச்சனை தான் அது. அதனால இந்த 4 வரிகள் புரிந்து கொள்ளுங்கள், காதலில் வெறும் சொற்கள் தான். வெறும் சொற்கள் தான். புரிந்து கொள்ளுங்கள், காதலில் சொற்கள் வெறும் சொற்கள் தான். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் வந்து காதலில் ஒரு பரிசு பொருள், அதை கேட்டு ஒருபோதும் கேட்டு பெறாதீர்கள். அது ரெண்டுமே
அதே அது மாதிரி எதுவும் பண்ணாதீங்க. விதமான வரிகள் அது வந்து உங்களுக்கு இது வந்து ரொம்ப பெரிய கவிதை, இன்னைக்கு இது போதும்னு நான் நினைக்கிறேன். ஆமா ரைட், நம்ம வந்து இன்னும் வந்து நிறைய இருக்குது அந்த கவிதையை படிக்கும்போதே நான் வந்து கண்டிப்பாக பேசணுன்றதுக்காக நேற்று நைட்டே பேசணும்னு நினச்சேன். அதன் பிறகு வந்து அந்த டைமுக்கு அது வேலைக்காகலை. ஸோ இதுக்கப்புறம் வந்து லைவ் வந்து கூடுமான வரை வந்து வாரத்துக்கு ஒரு வாட்டி தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். எஸ் நிறைய வேலைகள் அதனால் பாதிக்கப்படுது. எப்பெல்லாம் முடியுதோ அந்த டைம் கிடைக்கிற கேப்லலாம் இந்த மாதிரி ஒரு வீடியோக்கள் கண்டிப்பாக ஒன்றும். ஆனால் பிக் பாஸ்க்கு லைவ் வந்துடும். எஸ் அதுவும் வந்து பெருசாக நீட்டி முழங்காமல் ஒரு 1/2 hour அப்படியே முடிச்சுட்டு போகிற மாதிரி தான் இருக்கும் மோஸ்ட்லி. ஸோ பேசுவோம் அதை பற்றி. ஆனால் இதுதான் நிதர்சனம், இதுதான் இனிமேல் ஜாக்கி டிவியில் இருக்கும். வழக்கம் போல் ஹைப் பண்ண மறக்காதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க, லைக் கமெண்ட் ஷேர் பண்ணவும் மறக்காதீங்க. மீண்டும் சொல்கிறேன், புரிந்து கொள்ளுங்கள், சொற்கள் காதலில் வெறும் சொற்கள் தான். காதலில் சொற்கள் வெறும் சொற்கள் மட்டும்தான். ஆமாம், சொற்கள் மட்டும்தான். உடல் ஒரு பரிசு பொருள், அதை ஒருபோதும் கேட்டு போறாதீர்கள் அப்படின்றதான். ஸோ நீங்கள் பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை பின்னோட்டங்களை தெரியப்படுத்துங்க. இன்னும் வேறொரு எபிசோட் உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். அதோட நன்றி கூறியோட விருது உங்கள் ஜாக்கி சேகர் மற்றும் signing off.